ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூனிக் ஆஃப் சன் ஃபிக்ஸ். நாங்கள் மாயா ஹெச்எஸ் கன்விக்ஷன்டா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி சச் அண்ட் மாஸ்டர். அப்போ நம்ம ஸ்டோரி ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் பிஎல்ல வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஷாட் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் அவன் இல்லை அதோட பார்ட் 2 போடணும். அண்டு டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் போட்டேன். அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கேட்டீங்க. ஐ ஹோப் என்னால் ரெடி பண்ண முடிச்சுன்னா போடுறேன். இல்லைன்னா டேக்குக்கு நியூவாக ஒரு ஒன் ஷாட் போடலாம். எஃப்எஃப்லாம் இன்னும் போடாமல் இருக்கேன். ஸோ கோச்சிக்காதீங்க, எனக்கு எஃப்எஃப் போட மைண்ட் செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அது வரைக்கும் 2 ஷாட் 1 ஷாட்லாம் பார்க்கலாம். சூன் நான் வந்துட்டு எஃப்எஃப்பும் தரேன். கோச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரிலடா, என்னமோ ஒரு மாதிரி அப்செட்டிங்காகவே இருந்துச்சு. அதான் நிறைய பேச வேண்டாம், நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு ஷார்ட்டான ஒரு ஒன் ஷாட் தான், பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் ஹேண்ட்கஃப் வித் மை சீனியர். ஸோ இது ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஸ்டோரி லைன் தான். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்பயும் போல தாண்டா. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி எப்படி இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்பயும் போல தான் கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் நம்ம மெயின் லீட் நம்ம ஜேகே தான் இதில் டாப்பு. ஸோ ஜேகே காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜிம்மினோட ப்ரோவில் பார்த்தோன்னா, ஜிம்மின்னு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறான். ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப அழகான நெய் குழந்த, அப்படியே அழகாக இருப்பான். ஸோ ஜேகே எப்படின்னா அப்படியே ரகடு செம்ம ராத்தான பையன். அவனை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஜேகேக்கு ஜிம்மினை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஜிம்மன் ரொம்ப அம்மாஞ்சி மாதிரி இருப்பான், யார் வம்புக்கும் போக மாட்டான். ஜிம்மினுக்கு ஜேகேவை பார்த்தாலே பயம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அது லவ் ஆகி எப்படி ஆகுதுன்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் தான் காலேஜோட லைப்ரரியை காட்டுறாங்க. ஜிம்மன் ரொம்ப பரபரப்பா எதையோ எடுத்துகிட்டு இருக்கான். ஜிம்மன் பின்னாடி வந்துட்டு ஒருத்தன் நின்றுட்டு ஒய் அப்படின்றான். ஜிம்மன் பாய்ந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது சானு. சானு, கொஞ்சம் கூட அறிவில்லையாடா உனக்கு, இப்படியா வந்து பயமுத்துறது? நீ பயப்படுவேன் நான் என் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் தானே தேடிட்டுருக்க? ஆமாம், நீங்கள் எல்லோரும் அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு நான் தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்கேன். எங்கே அந்த தாயாங்க எருமை மாடு, அந்த நாய் எங்கே போச்சு அப்படின்னு ஜிம்மின் கத்துறான். இட்ஸ் லைப்ரரி, மறந்துட்டியா இருந்தேன்? அச்சோ ஆமாம், உங்களை பார்த்தாலே லைப்ரரி எந்த பிளேஸுன்றதை மறந்துடுறேன். அவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க. என்னடா இருக்குது, அந்த சீனியர்ஸ் கூட போய் என்ன தான் பண்ணுறீங்க? அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுடா செல்லம் அப்படின்னு சானு ஜிம்மனோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிள்றான். ஜிம்மன் இப்படி சானுவை பார்த்து முறைச்சிட்டு, என்னமோ பண்ணு, ஃபஸ்ட்டு வா, அவன் எங்க? அவன் வருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ தயாங்கோ அப்படியே கூலாக என்ட்ரி ஆகுறான். பப்ளிக்காக மென்னுட்டே வந்துட்டு, நான் பிரச்சனை ஏய் மொச்சி அப்படின்ட்டு வரான். வாய மூடு புடி உன்னோட புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவோட ப்ராஜெக்ட் புக்கை எடுத்து தரான். அப்படியே நீயே முடிச்சு தந்தா நல்லா இருக்கும். இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும், கொன்னுடுவேன், முடிச்சுட்டு தான் எங்கே வேணா போகணும். டேய் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு தரமான பார்ட்டி இருக்கு, போகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கூட நீ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ எங்கே வேணா போ. சரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியாக ஜிம்மன் ஒரு 6:30க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சாணுவையும் தாயாங்கியும் பார்க்குறான். ஓகே நான் கிளம்புறேன். எங்கே போகிற அப்படின்னு தாயாங் ஜிம்மனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். வீட்டுக்கு. டேய் நெய் குழந்தா அப்படின்னு நடிக்காத, வா போகலாம். நான் எதுக்கு, நீ எதுக்கா? டேய் பார்ட்டிடா, ஜூனியர்ஸ்க்கு தான் சீனியர்ஸ் வைக்கிறாங்க, அங்கே போகாமல் தான் நல்லாவா இருக்கும்? வா எல்லாரும் போகலாம், ஜாலி பண்ணலாம். இல்லை நான் வரல. டேய் ஜிமினா வேணாம், கடுப்பாயிருவேன். டேய் சொல்டா. ஆமாண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் தயாங்கும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறானுங்க. ஸோ அது பெரிய மேன்ஷன் தான். ஸோ அந்த மேன்ஷனில் தான் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம்முன்னு போய் பார்க்குறான். இவனோட வீட்டுக்கா கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு ஜிம்மன் தயங்க பார்த்து மறைக்கிறான். டேய் உனக்கும் ஜங்குக்கு என்னடா பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் 2 பேரும் மூஞ்ச தூக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உனக்கு யாருன்னு தெரியுமா? அது தெரியாது, எனக்கு என்னமோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓ ஓகே, அதெல்லாம் தலை அப்படி கிடையாது, ரொம்ப கூலான ஆள். நீ தான்
என்னமோ பெருசாக பண்ணுற, ஃபஸ்ட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சானுவும் தயாங்கும் உள்ளே இழுத்துட்டு போயிடறானுங்க. ஜிம்மன் அந்த இடத்தையே சுற்றி பார்க்குறான். செம்ம வைபாக இருக்குது. ஒரு சைடு டிஜே பண்ணிகிட்ருக்கானுங்க, ஒரு சைடு பார்த்தனா ஸ்விம்மிங்குள்ளே பூல்குள்ளே விழுந்து விளாண்டுட்டு இருக்குதுங்க பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா செம்ம ட்ரிங்க்கு வைபுன்னு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா அப்படியே கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மனும் அப்படியே தயாங் கை பிடிச்ச மணிக்கு தான் நின்றுட்டுருக்கான். சரி வா ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக சரகடிக்கலாம். ஏன்னா நானா டேய் இன்னும் இல்லைடா, நீ ஆரஞ்சு ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படி இழுத்துட்டு போயிட்டு ஜூஸ் குடிக்க வைக்கிறான். ஜிமினும் ஜூஸை நம்பி குடிச்சிடறான். ஆக்சுவலி அதில் ஹோட்கா மிக்ஸ் பண்ணியிருப்பானுங்க. தயாங் ஜிம்னை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு நீ ஒருத்தன் ஃபார்முக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஸோ ஜிமினும் தயாங் இது நல்லா இருக்குது, இந்த ஜூஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போதையிலே தலை புலம்புது. டேய் என்னடா 2 டம்ளர் தானே குடிச்ச, அதுக்கே போதையில் உச்சத்தில் இருக்கியே. ஓச்சி சொல்லக்காரடி, ஐ லவ் யூடி தங்கம், லவ் யூ டூ காரடி அப்படின்னு க்யூட்டாக பேசுகிறான். ஸோ அப்படியே அந்த கேம் செக்ஷனுக்கு போகிறானுங்க. ஸோ எல்லாருமே கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கானுங்க. அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் இருக்குது. ஜிம்மன் அதை பார்த்துட்டு தாயாங் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இது விளையாடணும், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தேக்காயை பிடிச்சி இழுத்துட்டு போனான். ஸோ அங்கே பார்த்தானா டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு சீட் எடுக்கணும். அதில் ஒரு சீனியரோட நேம் போட்டிருக்கும், ப்ளஸ் அவங்க கூட என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஸோ ஜிம்மன் நான் எடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே கையை விட்டு ஒரு சீட்டை எடுக்கிறான். ஸோ அதை இதுதான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த அந்த கேம் ப்ளே பண்ணுற ஹோஸ்ட் கிட்ட கொடுக்குறான். அவன் அதை ஓப்பன் பண்ணிட்டு வா யோ ஸோ லக்கி, ஏன் அதுவா ஹேண்ட் கஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஒரு ஹேண்ட் கஃபை தரான் அந்த சீனியரு. இதை நான் என்ன பண்ணணும், இதவா இதை நீ உன் கையில் மாட்டிட்டு எங்கள் தலை ஜேகே கையில் போய் மாட்டணும், இதுதான் உன்னோட கேம். நீ அவன் கூட இந்த நைட் ஃபுல்லாக ஹேண்ட் கஃபோடு திரியணும், அது உன்னோட லக்கு. அவன் ஓகே சொல்லிட்டான்னா நீ அவன் கூட இருக்கலாம். அண்டு இதில் நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச ஒரு ப்ரைஸை கண்டிப்பாக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சீனியர் பையன் சொல்கிறான். ஜிம்மன் போதையில் இருக்கனால ஜங்கு தானே நான் மாட்டிடுவேன், தயாங் ஜிம்மன் மாட்டுவான், இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஹேண்ட் கஃபை அவன் கையில் ஒன்றை மாட்டிட்டு கீயை தயாங் கையில் கொடுத்துறான். தயாங் அந்த கீயை இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூர போட்டுடுறான். ஸோ அப்படியே ஜிம்மன் கொஞ்சம் அரைபோதிலே தள்ளாட்டிட்டு ஜங்குக்கா 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 அப்படின்ட்டு பொழுமிக்கிட்டு தேடிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே கூலாக அவனோட கேங் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அங்கே காய் ஜாக்சன் மெக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. ஏய் மம்மி நீ நிறையா ஃபிகர் வந்திருக்கி, கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு ஃபிகரை உஷார் பண்ணி சட்ஸா பண்ணும், இதுதான் மச்சான் இந்த மந்தோட என்னோட குறிக்கோள் அப்படின்னு காய் சொல்கிறா. ஜாக்சன் எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சடகடிக்கணும் நல்லா மட்டே ஆகணும். டேமேக்கு உனக்கு டேய் ரெண்டையும் பண்ணுண்டா, ஃபிகரும் பண்ணணும் சருகும் அடிக்கணும். டேய் ஜங்குகா உனக்குன்னா எனக்கு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம் உன்னை கேட்கணும்னு நினச்சேன், அந்த புட்டி வந்திருக்கானா என்ன? மம்மி பார்த்தேன் மம்மி, தயாங் கூட தான் வந்தான், எப்படி கூப்பிட்டு வந்தானுங்கன்னே தெரில, உன்னை பார்த்தாலே தெரிச்சிட்டு ஓடுவான், என்னமோ தெரில. ஆமாம் டேய் என்ன அதிசயமாக புட்டியே கேட்குற, ஏதாவது மாற்று இருக்கா என்ன? டேய் பொம்பளை சொக்கு ஒன்று மாதிரி நினச்சியா? ஜங்குகா தெரியும்டா, இருந்தாலும் ஜங்குக்கு இவ்வளோ அட்மைரிங்கா கேட்டு நீ தான் பார்க்குறேனே அதான் கேட்டான், வேறு எதுவும் மச்சி அப்படின்னு காய் சொல்கிறான். ஜேகே லைட்டாக மறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செஸ் கேட்டேன், மிஸ்டர் பார்க்கோட பையன் தானே அவன், அதான் எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தான் அதான் கேட்டேன்
அப்படின்னு ஜேகே அவன் ஹெட்டை ரப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மன் ஜேகேவை கண்டுபிடிச்சிடறான். ஆ கண்டுபிடிச்சிட்டேன், இவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடிட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டு போயிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் இடித்து தப்பு கட்டின்னு கீழே உள்ள போயிடுறான். ஜேகே தான் ஜிம்மனை கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு ஏய் சின்ன உனக்கு அப்படின்றான். கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை கண்டுபிடிச்சிட்டான் ஜிம்மன் அப்படின்னு க்யூட்டாக சிரிக்கிறான். லைக் அவன் அந்த போதையில் இருக்கனால அவனோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிங்க் பிங்காக இருக்குது. ஸோ அவன் அப்படியே க்யூட்டாக அவன் கண்ணை மூடி மூடி திறக்கிறான் ஜெகேவை பார்த்துட்டு. தள்ளிடா அப்படின்னு ஜெகேவை தள்ளிட்டு ஏஞ்சி நின்றுட்டு எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இந்த ஹேண்ட் கப்பை மாட்டி விட்டுறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றான். தங்கக்கா அப்படின்ட்டு க்யூட்டாக பார்க்குறான். பட் அவனால் பார்க்க முடில. எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே டப்பு கட்டின்னு குனிஞ்சிடுறான். ஜேகேவும் சேர்ந்தாப்புல கீழே குனிகிறான். ஏன்னா ஹேண்ட் கஃப் மாட்டிட்டான் இல்லையா. ஸோ அதனால் எங்கே எங்கே அப்படின்னு கை வச்சு தொலாவிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனோட ஸ்பெக்ஸு தான். ஸோ தொலாவி எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அழகாக அந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு இப்போ தெரியல நீ அப்படின்ட்டு அழகாக அவன் ஃபேஸை கப் பண்ணிட்டு பார்க்குறான். ஜேகேவும் அப்படியே ஆயிட்டுவா ஜிமனை பார்க்குறான். ஜிமன் போதே இல்லைவோம் மாற்றிட்டா நீ வா என் கூட. சார் இதை பண்ண சொன்னது அதுவா கேம் செக்ஷன் கேம் ப்ளே பண்ணனா எனக்கு உன் பேர் வந்துடுச்சு. இதுவும் கையில் மாட்டணுமா? அதான் மாட்டிட்டா பத்தியா ஜிம்மன் சொன்னால் செஞ்சிருவான் அப்படின்னு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு கடுப்பு தான் ஆகுது. சரி கீ எங்க? அது தாயாங்கிட்ட. ஜிம்மன் தாயாங்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு போதையில் தள்ளாடுறான். ஜேகே அப்படியே ஜிம்மனை கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி ஜாக்சன் காயெல்லாம் பார்க்குறான். மச்சான் நீ நத்து சும்மா சொல்லக்கூடாது, பப்பாளி பழம் மாதிரி இருக்கான், தானா உன்னை தேடி வரான், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. தாயாங்கங்கன்னு பாருங்கடா, அவன்கிட்ட கீயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தாயாங்கம் அங்கே தள்ளாடிட்டே வந்துட்டு ஜிமினா மாட்டிட்ட பார்த்தியா சீனியர், ஆனாலும் இவனுக்கு நீங்கள் ஓகே சொல்லியிருக்க கூடாது, போங்க டிசப்பாயிண்டிங்கு. எங்கடா? என்னது சீனியர்? கீ எங்க? கீயா நான் கீ அப்படின்னு தாயான் கேட்குறான். ஹேண்ட் கஃபோட கீ. ஐயோ அது ஹேண்ட் கஃபோட கீயா? நான் இவன் ஏதோ தரான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேனே, எங்கே போட்டேன்னு தெரியலையே அப்படின்னு தாயாங் சொல்கிறான். ஜேகேக்கு தலையே வலிக்குது. தாயாங்கே முறைச்சிட்டு இருக்கான். சாரி சீனியர் அப்படின்ட்டு அப்படியே நைஸாக கலண்டுக்கிறான். ஜிமின் சரியான அக்கப்பூர் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே நல்லா தாங்க முடியல. நானும் ஆடணும் அப்படின்னு குழந்த மாதிரி அடம்பிடிக்கிறான். ஜேகே ஜிமினை கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு லிட்ரலி அவனோட லேப்பில் பிடிச்சி உட்கார வச்சுருக்கான். விடு ஜங்குக்கா போகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி செடிக்டிவ் டோனில் கூப்பிட்றானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது அவனை உட்கார வச்சதுக்கு. அதுக்கும் குள்ளச்சி என்ன உனக்கு? யாருடா குள்ளம்? நான்லாம் குள்ளம் இல்லை, நீ தான்டா வளர்ந்த மாடு, போடா நான் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு அழகாக பண்ணி காட்டுறான். ஸோ பாட்டியும் போயிட்டே இருக்குது. ஜேகேனால் சுத்தமாக முடியல. ஜிம்மனை அப்படி தரத்தன்னு இழுத்துட்டு போகிறான். எங்கே போகிறோம் அப்படின்றான். நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு வருது போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஜேகேக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும் போல். ஸோ ஜிமினோ திட்டுவா போ அப்படின்ட்டு நின்றுட்டே இருக்கான். ஜேகே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிடறான். அங்கிட்டு திரும்பு. திரும்பிக்கிறான் அப்படின்ட்டு அப்படியே க்யூட்டாக திரும்பிக்கிறான். ஆனால் ஜிம்மன் திரும்புறான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுமிக்காமல் ஜேகே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே இப்போதான் நிம்மதியாக இருக்குது,
அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கான். ஜிமின் பிளிங்க் பண்ணாமல் ஜேகே மூஞ்ச பார்க்குறான், அவனை பார்க்குறான். அவனுக்கு வாவ், என்னது இது இப்படி இருக்கு, ஐயோ இவன் மட்டும்தான் இப்படி இருப்பான்னு நினச்சா இவனும் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஜிமின் டப்புன்னு போய் அங்கே கை வச்சிடுறான். ஜேகே அப்படி சாக்கிட ஜிமினை பார்க்குறான். ஜிமின், ஏய் என்னடா உனக்கு இப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான். ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படியே உறைஞ்சி போய் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏறுறோம். நோ 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 தங்கக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பண்ணிட்டு இருக்கான். ஜேகேக்கு அப்படியே டெம்டேஷன் ஆகுது. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜேகே கண்ணை மூடிட்டு ஜிமின் டச் பண்ணுறத ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே லிப்பை பைட் பண்ணிட்டு, ஏய் குளிச்சி என்ன பண்ணுற, ஒரு மாதிரி ஆகுதுடி, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ, பார்த்துக்கோ. ஆஹா நானா? நான் ஏன் பண்ணணும்? பண்ண மாட்டேன், எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அவன் டங்கை வச்சு லிக் பண்ணுறான். ஜேகே செத்துட்டான் அந்த இடத்துலையும். அப்படியே ஜிமினையே பார்க்குறான். டேய் காலையில் ரொம்ப வருத்தப்படுவேன், வேண்டாம், எனக்கு வேணும் அப்படியே சொல்லிட்டு அங்கே அவன் போதையில் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் ஜேகே கூட என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஜேகே அவன் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஜிமினை அப்படியே தூக்கி அவனோட லேப்பில் வச்சுட்டு ஜிமினை அப்படியே வல்கராக கிஸ் பண்ணுறான். ஜிமினும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்னடா பண்ணுற? நீ என்ன பண்ணியோ அதைத்தான் நானும் திருப்பி பண்ணுறேன். அங்கே வைக்க கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமூச்சு வாங்குறான். ஆக்சுவலி ஜேகே ஜிமினுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே அவனோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே பெட்டில் தள்ளிட்டு அவன் ஜிமினுக்கு மேலே ஓவர் ஆகுறான். ஆனால் அவனுங்களுக்கு இடையில அந்த ஹேண்ட் கஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஜேகேக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த மொமெண்ட்டில் அதுதான் க்ளோஸ் ஆக்கியிருக்கு. ஸோ அந்த ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்க ஹேண்டில், I love this handcuff. I love to you அப்படின்னு ஜிமின் அப்படி எழுத்து சொல்கிறான். ஜேகே சிரிச்சிட்டு, பண்ணலாமா? என்ன பண்ணும்? இன்னும் தொட்டி நீ என்ன பண்ண அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உன் ட்ரெஸ்ஸஸ்லாம் கிழிச்சு தூர வீசுகிறான். அப்படியே ஜேகே ஜிமின் கூட அப்படி இப்படின்னு இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் சரியான மூனிங்கு. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மூனிங்கு. ஜேகேக்கும் ஜிமினுக்கும் செம்மையாக போயிட்டுருக்கு. ஜேகே வச்சு செஞ்சிட்ருக்கான் ஜிமின் அப்படியே லிப்பை பைட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே அப்படியே ஜிமினோட செஸ்ட்லாம் போட்டு சக் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மூனிங்கு ஜேகேவோட. ஜேகே பேபி பாய், லெட்ஸ் ப்ளே த கேம். ரியல் கேமே இனி தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இன்செட் பண்ணுறான். ஜிமின் அழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அது செம்ம வலிக்குது போல். வலிக்குது ஜங்குக்கா வலிக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செம்மையாக கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் ஆகுது. ஸோ ஜிமின் தான் ஜேகே மேலே இருக்கான். அப்படியே அவனுக்கு கையெல்லாம் செம்ம வலிக்குது. ஏன்னா அந்த ஹேண்ட் கஃப் போட்டது ஒரு மாதிரி வலிச்சிட்ருக்கு போல் புல்ல. அந்த வலியில் ஏஞ்சி பார்க்குறான். அவன் கை ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. வலிக்குது. என்னது இது
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்க்குறான். அவன் கையோட இன்னொரு கை அட்டாச் ஆகிருக்கு. ஆக்சுவலி அந்த ஹேண்ட்கஃப் போட்ட கையை ஜேகே நல்லா க்ரிப் பண்ணி பிடிச்சிருப்பான். ஐ மீன் ஜேகேவோட ஹேண்டும் ஜிமினோட ஹேண்டும் ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஹோல் நைட் அப்படி தான் ஹோல்டிங்கில் தூங்கியிருப்பாங்க. ஸோ ஜிமன் ஏதோ ஒரு மேலே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜிமன் அப்படியே ஏந்திரிக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒன்று டச் ஆகுது. அவன் அப்படியே கண்ணை அப்படியே திறந்து பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் இல்லை ஜேகே மேலே ஜிமனு. ஜேகே இன்சர்ட் பொசிஷனோடு தூங்கியிருப்பான் போல். ஜிமன் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜேகே ஏய் குலச்சி அகெயின் ஏண்டி மூவ் பண்ணுற, அகெயின் மூட எத்தாத, அப்புறம் பண்ண தாங்க மாட்டேன், ஆனால் நல்லா இருக்கு அப்படியே பண்ணு அப்படின்ட்டு அவன் தூக்கத்திலே புலம்பிகிட்டு இருக்கான். ஜிம்மனுக்கு என்ன சொல்லனே தெரியல. அவனுக்கு புரிஞ்சிருது 2 பேர் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ப்ளஸ் அந்த பார்ட்டியில் என்ன நடந்துச்சுன்றதையும் ரீகால் பண்ணுறான். போச்சு, எல்லாம் போச்சு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டேவும் ஜேகேவை பார்க்குறான். ஆனால் அவன் ஃபேஸில் ஒரு ஈவல் ஸ்மர்க்கு தெரியுது. அப்படியே ஜேகே பார்த்துட்டு இருந்தாலும் இந்த பொறிக்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் இதை பண்ணுவேன்னு நினைக்கல. ஆனாலும் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் நைட் அப்படின்ட்டு ஜேகேவோட லிப்பில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஜங்குக் ஏந்திரி ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அடிக்கிறான். ஜேகே அப்படியே தூக்கத்துலேருந்து ஏஞ்சிட்டு ஏய் என்ன உனக்கு என்னாச்சு சமப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இழுத்து போட்டு திரும்ப ஹக் பண்ணுறான். தங்கு பொறுக்கி பொறுக்கி ஏந்திரான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜேகே கண்ணை திறந்துட்டு மார்னிங் வியூவே ஓ முகம் நல்லா இருக்கு பொறுக்கி என்னடா பண்ண நேற்று நைட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேட்குறான். ஜேகே இப்போ தான் கண்ணை திறந்து நல்லா பார்த்துட்டு என்ன பண்ணியா, நீ என்ன பண்ண, நீ தான் என்ன பண்ண, அதான் கோஆப்ரேட் பண்ண. பொறுக்கி எப்படி பேசுகிற ஹாயில் தான் பேசுகிறேன், சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே ஓ வாயில் இருக்கிற பா அப்படி இருந்துச்சு. அந்த அழகான குட்டி மவுத்தை வச்சு என்னம்மா பண்ணுற சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சிம்மின் ஜேகேவோட செஸ்ட்லேயே அடிக்கிறான். ஏய் வலியுது குள்ளச்சி, ரொம்ப பண்ணாத. ஏய் எனக்குள்ளன்னு சொல்லாதடா, குள்ளன்னு தான் சொல்லுவாங்க பொறுக்கி அப்படின்னு ஜிம்மன் முறைக்கிறான். ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கு மேலே என்ன உனக்கு, தள்ளிப்போ ஃபஸ்ட் இதை கலட்டு சாவி உங்ககிட்ட தான் இருக்கும், நீ அதை எங்கேயோ தூக்கி போட்ட, இப்போ என்ன பண்ணுறது, போய் கட்டர் ஷாப்பில் கொடுத்து தான் கட் பண்ணும். என்ன அப்படின்னு ஜிம்மன் கேட்குறான். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்மனை தூக்குறான். இறக்கி விடு சரி அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்றான். ஜிம்மனால் நிற்க முடியல. அவனுக்கு சரியாக வலிக்குது. இப்போ தான் அவனுக்கு அவனோட பாடி பெயினே தெரியுது. அப்படின்னு அவன் ஸ்டமக்கை பிடிச்சிட்டு உட்காரான். இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே குந்தக்கட்டாக தூக்கி அப்படியே ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு அப்படியே ஜிம்மனை வாஷ் பண்ணி விட்றான். ஜிம்மன் எதுவுமே பேசாமல் ஜேகே பார்த்துட்ருக்கான். ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, பாரு பேபி பாய் யோர் மைண்ட், புரியுதா? யார் சொன்னா? நான் ஒன்றும் சொல்லலையே. சொல்ல வைப்பேன், புரியுதா? இதுக்கு மேலே எவனாவது ப்ரப்போஸ் பண்ணான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. எப்போவும் ஜேகே மட்டும்தான், புரியுதா? பொறுக்கி அப்படின்ட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வியோ பண்ணிட்டு ஸோ ஓரளவுக்கு அந்த கட்டுற வீட்டுக்கே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு 2 பேர் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கானுங்க. ஏன்னா ஷர்ட்லாம் போட முடியாது இல்லையா. ஜேகே ஆல்ரெடி கிழிச்சு தூர வீசியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அந்த கட்டுற ஷாப் ஓனரும் வந்துட்டு அதை கட் பண்ணி
ஐ மீன் அந்த கீ அவங்க வந்துட்டு ஸ்பேர் கீலாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ செட் ஆகிற கீயை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ தான் ஜிம்மனுக்கு ப்ரீத்தே வருது. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறான். புள்ளையோட கை ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. ஸோ ஜேகே ஆயில்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனுக்கு போட்டு விட்றான். ஒன்றும் தேவையில்ல, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே போயிட்டு வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஜேகேவோட ட்ரெஸ்ஸஸ் தானே இருக்கும். ஸோ வந்துட்டு ஜேகேவோட ஒரு ஷர்ட் எடுத்து போடுறான். ரொம்ப தலை இருக்கு. ஏய், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துறான். அப்படியே அந்த ட்ரெஸ் எடுத்து ஜிம்மன் போட்டுட்டு அப்படியே எதுவும் பேசாமல் அவன் ஸ்பெக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஜேகே நக்கெல்லாம் சிரிச்சிட்டு போ போ போ, எப்படியும் ஜேகே தான் உனக்கு கொள்ளச்சி. ஆனால் உன்னை இப்படி எடுத்துப்பெல்லாம் நினைக்கலடி ஹானஸ்டா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஜிம்மன் நான் வீட்டுக்கு போயிட்டு தலையில் கையை வச்சுட்டு, ஷிட் ஜிம்மன் என்ன பண்ணி தொலைச்ச, அதுவும் அவன் கூட எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது ஜிம்மன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அப்படியே அவனோட ரூமோட ஒரு வாழை பார்க்குறான். அங்கே பார்த்ததுமே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. இவனை பிடிக்காதா, ஏன்னா பிடிக்காத மாதிரி பண்ணுவான், அதான் பிடிக்காது அப்படின்னு க்யூட்டாக சிரிச்சுட்டு இவன் ஜேகேவோட பிக்கை தான் பார்க்குறான். பொறுக்கி சான்ஸ் கிடைச்சதும் பாஞ்சிட்டான். பொறுக்கி இருடா உனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட்டு ஒரு பெரிய ரேஸ் கோட் தான். அங்கே பார்த்தோன்னா ஜேகே செம்ம கூலாக அவன் ஹெல்மெட்டோட வந்து நிற்கிறான். அங்கே பயங்கரமான சேரப்பிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தயாங், சானு, அப்புறம் காய், ஜாக்சன், மெக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. சிம்மினை மட்டும் காணா. ஜேகே ஏய் இந்த டைம் அவன் வரலையா, அதெல்லாம் அவன் வரல, நாங்களும் கூப்பிட்டு பார்த்தோம், வர முடியாதுன்னு சொல்லிட்டான், இதுக்கு மேலே நாங்கள் என்ன சீனியர் பண்ணுறது அப்படின்னு சானு சொல்கிறான். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவும் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே லைட்டாக முறுக்கிக்கிட்டு இருக்கான். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக்கும் பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் அவன் தானே, ஆமாம் மம்மி, இனியும் அந்த ஸ்டார் கூட தான் உனக்கு டீலு. ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 அவனை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே பார்க்குறோன்னு நினைக்கிறேன். என்னமோ தெரில, ஒரு பெரிய கேப் எடுத்துட்டான். பரவாயில்ல, இந்த டைம் மச்சான் விட்டதை பிடிக்கிற, அந்த ஸ்டாரு தோக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு காய் சொல்கிறான். பார்த்துடலாம் இந்த டைம் அவனான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்மக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அந்த ஸ்டார்ன்ற பையனும் வரான். ஸோ அவன் ஃபுல் கவர்டாக இருக்கிறான். அவன் வரும்போதே வந்துட்டு அவன் பைக்கோட தான் வந்திருப்பான். ஸோ ஜேகே அவனை பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் இந்த டைம் தோக்குறதுக்கு அப்படின்றான். அந்த பையன் பார்க்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் அந்த ஒரு வேர்டு மட்டும்தான். ஜேகே அப்படியே ரேஸ் ட்ராக்கில் போய் நிற்கிறான். ஸோ அந்த பையனுமேவும் சுரேஷையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஜேகேவோட பைக்கு. ப்ளஸ் அந்த பையன், நிறைய பசங்க எல்லோரும் சளைக்காமல் ஓட்டிகிட்ருக்கானுங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். ஜேகேவோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஸ்டார்ன்ற பையன்தான். அந்த ஸ்டார் பையன் அந்த பையன் வந்துட்டு எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே உன் பைக்கை மட்டும் செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கான். என்னையே பார்த்துட்டு இருந்தேனா பைக் ஓட்ட மாட்டேன், தோற்று தான் போவேன் அப்படின்ட்டு அவன் நக்கல் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கை ஸ்பீடாக முறுக்கிட்டு போகிறான். ஜேகேவை பீட் பண்ணிவிட்டு. ஜேகே சிரிச்சிட்டேவும் அப்படியே அவனை பீட் பண்ணிவிட்டு போகிறான். 2 பேரும் தான் லாஸ்ட் ஃபைனல் எட்ஜுக்கு வரானுங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வர போகன்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடின்ற மாதிரி போயிட்டே இருக்கானுங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் சேமாக வந்து அந்த ரிப்பன் கிட்ட வரானுங்க. ஸோ 2 பேருக்குமே டை ஆகிடுது. ஸோ எல்லாருக்குமே செம்ம டிசப்பாயிண்டிங்கு, டயப் ஆகிடுச்சு இல்லையா. 2 பேரும் ஈக்குவலாக வந்துட்டானுங்க இன்ட்ரா ஆகிறது. ஸோ எல்லாருமே ஓ மை காட் இந்த டைம் டை அப், ஃப்ரீ மேட்ச் இருக்குது, அதுவும் இவங்க 2 பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி இல்லை, இன்னொரு டே அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அந்த ஸ்டார்கிட்ட போயிட்டு, என்ன ப்ரோ இந்த டைம் ஈக்குவல் ஆகிட்டோம் போல், இன்னொரு மேட்ச்சில் நான் தான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஓ என்ன நீ ஜெயிப்பியா, ஜெயிச்சு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே வந்துட்டு ஹெல்மெட்டை கலட்டுறான். ஜேகே அப்படியே பார்க்குறான். அங்கே இருக்கிறது ஜிம்மன் மாஸ்க் தான் போட்டிருக்கான். பட் அந்த ஐஸை பார்த்ததுமே ஜேகேக்கு தெரிஞ்சிருது அது ஜிம்மன் சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஜிம்மனை தூக்கிடுறான்.
என்ன பண்ணுற ஜாங்குக்? என்னடா பண்ணுற? குளிச்சி, அப்போ நீ தான் அந்த ஸ்டாரா? ஆ ஆமாம், என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ஜிமின் கேட்குறான். தாயாங் நக்கலாக சிரிச்சிட்டு, ஏன்டா அதுக்கு நீ ரிவீல் ஆன? ஆ இவனை கத்த விடலாம் தான் பார்த்தேன், ஆனால் ஏதோ தெரில, சும்மா நம்ம யாருன்னு ஜங்குக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸ்டாருன்னு தெரியாத ஒருத்தங்கிட்ட போட்டி போகிறத விட அவனுக்கு பிடிச்ச அவனோட ஆள் ஜிம்மன் கூட அவனால் போட்டி போட முடியுமா? அதை தான் பார்க்கணுன்னு நினச்சேன், அதுக்கு தான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னு டேவை பார்த்து சொல்கிறான். தயாங் லைட்டாக சிரிச்சிட்டு, சரிதாண்டா, எப்படா பிக்கப் ஆச்சு? தாயா, இதுக்கு உங்ககிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெகே எதுவுமே பேசாமல் அங்கே இருக்கிற ஒரு விட் ஹவுஸுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். தாங்கு, இறக்கி விடு. குளிச்சி போய் திறந்த கடிச்சு இழுத்துருவேன் அப்படின்னு முழிக்கிறான். ஜேகே கியூட்டாக சிரிச்சிட்டு, இவ்வளோ தைரியம் இருந்தா புருஷன் கூடயே ட்ராக்கில் வந்து நிற்ப அப்படின்ட்டு கேட்குறான். ஜிம்மன் அப்படியே ஜேகேவை தள்ளிட்டு, என்ன புருஷனாக இருந்தா பொண்டாட்டி டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு, இருக்கலாம், சேம் திமிரு சேம் ஈக்குவாலிட்டியோட இருந்தால் டாமினேட்டிங்காக இருக்கலாம். பேபி, எதில் டாமினேட்டிங்கு சொல்கிற? பெட்லையா இல்லை ரெஸ்ட்ராக்லையா? எல்லாத்துலேயும் தான் அப்படின்னு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். விங்க் பண்ணிட்டேவோம். அண்ணா, அம்மாஞ்சி மாதிரி மூஞ்ச வச்சு ஏமாத்திட்டல்ல ஏண்டி குளிச்சி அப்படின்னு லிப்பில் கிஸ் பண்ணுறான். யார் ஏமாத்தினது? ஆக்சுவலி என்னோடய ஃபர்ஸ்ட் டேஸ் அப்போ நீ தான் என்னை காப்பாற்றின தெரியுமா அப்படின்ட்டு ஜிம்மன் கேட்குறான். ஜேக்குக்கு ஒன்றுமே புரியலை. சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் குட்டியாக சொல்கிறான். ஜேகே அப்படியே பார்க்குறான். அன்றைக்கி அந்த ரேஸ் கோட்டில் ஒரு பையனை நீ சேவ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அப்படியே யோசிக்கிறான். ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிம்மன் வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அவன் அப்பயும் ரேசிங்லாம் பண்ணுவான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரேசிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி புதுசாக அவன் ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான். அப்போ ஒரு ரவுடி பசங்க குரூப் கிட்ட மாட்டிப்பான். ஆக்சுவலி நார்மலான ட்ரெஸ் கோட்டில் தான் ஜிமின் இருந்திருப்பான். ஸோ யாரோ ஒரு பழம்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானுங்க. தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தள்ளி விட பார்ப்பான். ஆனால் அவனுங்க, பேபி பாய் என்ன தனியாக வந்தியா, எங்களை யாராவது சூஸ் பண்ணு, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருப்பானுங்க. சடனாக அந்த இடத்துக்கு ஜேகே வந்துட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? என் கூட இருக்கணும் தானே சொன்ன பேச்சே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உன் ஜிமினோட ஹிப்பை கிரிப் பண்ணி பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்துட்டு, டேய் இது என் ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜிமின் அப்படியே ஜேக்கையே பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே வந்த பசனும், சாரி தலை, தெரியாமல் பண்ணிட்டோம், மூடிட்டு போயிடுங்க, அகேன் இவன் பக்கம் வந்தீங்க தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜிமின் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் ஜேக்கையே தான் பார்த்துருப்பான். ஜேகே ரேஷோட டென்ஷனில் இருந்ததுனால ஜிமினை சேவ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது புரியுதா? என்ன ஃப்ரெண்ட்ஸோட வந்தியா? அப்படி வந்தனா அவனுங்கிட்ட போயிரு, இது ரொம்ப மோசமான இடம், எல்லா டைமும் எல்லோரும் சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்க முடியாது, புரியுதுல? உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர் அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ ஜிமின் அப்போவே ஜேகே மேலே ஃபாலோ ஆகிருப்பான். பட் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் தான் அப்போயும் ரேஸ் நடந்திருக்கும். ஜிமின் தான் வின் பண்ணியிருப்பான். வின் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறான் அது ஜேகேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஜேகே கிட்ட போய் பேசணும்னு ஆசையாக இருந்திருக்கும். பட் அவன் கோவத்தில் போயிருப்பான். ஸோ வந்துட்டு ஜிமின் அப்போது அவனை மிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஜேகே யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிருப்பான். மிஸ்டர் ஜியோனோட பையன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே எந்த காலேஜ் படிக்கிறான், என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜேகேக்காக தான் பண்ணியிருப்பான். இப்போது ஜிம்மன் அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, உனக்காக தான் இங்கே வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு நான் இந்த மாதிரி இருக்கெல்லாம் தெரியாது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் சுற்றுவேன். அவங்கள பொறுத்தளவுக்கு நான் இன்னசென்ட் தான்.
நீ ஏன் என்ன சொன்னான்னு நினச்ச? ஆ, சொல்லு. ம் புட்டியை போட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்ட அப்படிதானே? மேபி நாட் அப்படின்னு ஜிம்முன்னு சொல்கிறான். ஜேகே அப்படி ஜிம்முனை டைட்டாக தூக்கி அவனோட ஹிப்புக்களை வச்சுக்கிறான். அங்கே வேணா, வேணும். ஆஹா, வேண்டாம், வீட்டுக்கு போகணும். போகலாம், ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு. ஏன் டேடியோட பண்ண பிடிக்கலையா என்ன? டேடியே பிடிச்சிருக்கு, டேடி கூட பண்ண பிடிக்காமலா? ஆ, அப்புறம் டேடியே மேலே டாமினேட் பண்ணா டேடியே நானும் பண்ணுவேன். அப்படியே பண்ணி 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 பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் டைம் போயிடும். அதான் வேணான்னு சொன்னேன். எனக்கு வேணும். சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஹாட்டாக இருக்கு இந்த அவுட்ஃபிட்டில். நீ கூட தான். உன்னை பார்த்து எல்லாரும் வலிகிறாங்க. என்னை பார்த்து யார் வலிஞ்சா என்ன? நான் பார்த்து வலிகிற ஒரே ஆள் நீ மட்டும்தாண்டி குள்ளச்சி. லவ் யூடி. ஆ, லவ் யூ லவ் யூ. என்ன லவ் யூலாம் சலிப்பாக சொல்கிற? லைஃப் லாங் உன்னை சலிச்சுக்கணும்ல, அதுக்கு தான். பொண்டாட்டி ஐ லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட நான் இந்த க்யூட்டான ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு ஷார்ட்டான ஒன் ஷாட்டாக தான் என் மைண்டுக்குள்ளே கிளிச் ஆச்சு. ஸோ இது கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் ஃபன்னாக க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு வரும் இவ்வளோ ஷார்ட்டான டியூரேஷனில் ஒன் ஷாட்டு. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசித்தேன். ஏன்னா எப்போயுமே நம்ம ஒன் ஷாட்டு ரொம்பவும் சோகமாக ப்ளஸ் ரொம்ப ஹாரரபிளாக அந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ வந்துட்டு பெயின் இல்லாமல் ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பெயின் இங்கே இருந்திருக்காது. ஸோ க்யூட் ரொமான்ஸ் அண்ட் லவ் அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான். ஸோ சூன் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். 2x2 ஐ மீன் நான் அவன் இல்லை. ஸோ அதோட வந்து மீட் பண்ணுறேன். ஓகேடா, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ராமேஸ். எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் யுவர் ராமே.